வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வெஸ்னட் கம்ப்ளீட் அப்படிங்கிற மக்காச்சோளம் மற்றும் கரும்புக்கான களைக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஸ்னட் கம்ப்ளீட் அப்படிங்கிற களைக்கொல்லி பிஎஸ்எஃப் நிறுவனத்தினுடைய ஒரு களைக்கொல்லி. இது மக்காச்சோளம் மற்றும் கரும்புக்கான களைக்கொல்லி. நம்ம இப்போது மக்காச்சோளத்துக்கு மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? இந்த வெஸ்னட் கம்ப்ளீட்டுங்கிறது ஒரு போஸ்ட் எமர்ஜென்சி களைக்கொல்லி. அதாவது மக்காச்சோளத்தில் களை முளைத்த பிறகு, அதாவது சோளம் ஊனி களை முளைத்த பிறகு சோளத்தில் பட்டடிக்கக்கூடிய ஒரு பிரத்யேக களைக்கொல்லி. இந்த வெஸ்னட் கம்ப்ளீட்டில் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப்ரோமீசோன் 10%, அட்ராசின் இருக்கு இல்லையா, அட்ராசின் 300 கிராம் பெர் லிட்டர் என்ற விதத்தில் கலந்துருக்கு. இது ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா லிக்விடாக தான் இருக்கும், எஸ்சி ஃபார்முலேஷனு. இதோட மருந்துடைய அளவு மக்காச்சோளத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் 150லிருந்து 200 லிட்டரு தண்ணி அளவை கலந்து பேட்ரி ஸ்ப்ரேயில் தான் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. அடிக்கிறப்ப கண்டிப்பாக காட்டில் கால் மீதி ஈரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாம் அடிக்கிறப்ப முக்கியமாக இளங்கலையாக இருக்கணும். இளங்கலைன்னா 2 கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 இலை தான். 2 to 3 இலையாக இருக்கிறப்ப அடித்தோம்னா கேட்குதுன்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டா நிறுவனத்துடைய கலாரிஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன், கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 இலை. அதுவே பேயர் நிறுவனத்துடைய லாடிஸு பார்த்தீங்கன்னா 4 to 5 இலை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இந்த வெஸ்னட் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 2 to 3 இலை இருக்கிற ஸ்டேஜில் தான் அடிக்கணும்னு கம்பெனி ரெக்கமெண்டேஷனே சொல்லுது, சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மக்காச்சோளத்தில் மத்தங்காய் புல்லு, கொடிப்புல்லு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா சாகுதுன்னு ஃபார்மர் ஃபார்மர் எல்லாமே சொல்கிறாங்க, அடித்தவங்க சொல்கிறாங்க. வெஸ்னட் கம்ப்ளீட் பற்றின ஒரு முக்கியமான குறிப்பு, நான் சொல்ல வேண்டிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அதை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். மக்காச்சோள விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மக்காச்சோள விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சொனப்பில்லுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சொனப்பில்லு நீங்கள் எந்த மருந்து, அதாவது எந்த செலக்டிவ் ஹெர்பிசைடு சோளத்தில் அடித்தாலுமே அந்த முக்கரும்பு பில்லு சாவாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கரும்பும் அந்த சோளமும் ஒரே குடும்பம்ன்ற காரணத்தால் சாவாது. ஆனால் இந்த வெஸ்னட் கம்ப்ளீட் இருக்கு இல்லையா, இது பயன்படுத்தின மக்காச்சோளத்தில் அந்த முக்கரும்பு பில்லு சாகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பாக 2 to 3 இலை அந்த ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் அடித்தா மட்டும்தான் அந்த முக்கரும்பு பில்லு சாகும். அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா சாவாது, சரிங்க? இந்த வெஸ்னட் கம்ப்ளீட்டை பற்றி வேறு ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுனாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.